ஆமா, 3 மாசத்துல ரெடி ஆகாத பணம் இன்னும் 15 நாள்ல ரெடி ஆயிரும்னா எப்படிமா ரெடி ஆகும்? ஏண்டா ரெடி ஆயிரும்ன்ற? அது எப்படின்னு 1000 2000மா 12 லட்சம் இல்ல. ஒழுங்கா வட்டி தான் கொடுக்குறோமே, கடைசி நேரத்துல கெஞ்சி கூத்தாடி இன்னும் 1 மாசம் டைம் வாங்கிடலாம் நினைச்சிருப்பாளோ? இருந்தாலும் இருக்குண்ணே. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இன்னையோடு அழிச்சிரு. சொன்ன தேதியில பணம் வரலன்னா பொட்டி பொடிக்கையோட என் வீட்டுக்கு வந்து சேரணும். புரியுதா? இப்ப பணத்தை பத்தி பேசுறது உனக்கு கொடுத்த வாக்குக்காக தான். அதே மாதிரி எனக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாத்தணும். உன்கிட்ட இப்பெல்லாம் பேசிடக்கூடாதுன்னு நினைச்சேன். பிறவிக்கணும், என்ன பண்றது? நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. நீ சொன்ன தேதியில பணம் வந்தாலும் சரி, இல்ல நீ வந்தாலும் சரி, ரெண்டும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன பணத்துக்கு பதில் நீங்களே வந்தீங்கன்னா அண்ணன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. சார் 15 நாள் இல்ல சார், இன்னும் 4 நாள்ல உங்க பணம் உங்களுக்கு வரும். தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் ஏன்கிட்ட வேணாம். பாரா, இன்னும் 4 நாள்லையா? 4 நாள்ல கிடைச்சிருப்பாம்டா. கிடைக்கலைனா அப்ப சொன்னதுதான் இப்பவும். உங்க பணத்தை கொடுக்க முடியலனா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இத கேட்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிறோம். கி தாராவுல ஆரம்பிச்சு ராதிகா வரைக்கும் நாம எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டோம். இதுல ஒரு பொண்ணு கூட வினய்க்கு அமையாம போகுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும். காரணம் என்ன? வினய்க்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லைன்னு விதிச்சிருக்கு. அதான் காரணம். நீ விரக்தியில பேசுறடா ராம்கி. வினய்க்குன்னு பிறந்தவ எங்கேயோ தூரதேசத்துலலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கா. ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ தோணுது, ஒண்ணு நம்ம அவளை தேடி போகணும், இல்ல அவளே நம்மளை தேடி வருவா. சார். ஆமாமா டாக்டர், உங்களை பார்க்கணும்னு 2 பேரும் ரொம்ப நேரமா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சார். வணக்கம் சார். பாத்தீங்களா டாக்டர், நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. சரி பரவாயில்லம்மா, நீ போ, நான் பேசுறேன். டாக்டர் வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன தெரியுதுங்களா? குமார் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புக்கு முடியாம கிடந்த என் பொண்ணு உசுரை நீங்க தானே சார் காப்பாத்தி கொடுத்தீங்க? இல்ல, சாரி, எனக்கு யாருன்னு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன? நந்தினி சார். மூளையில கட்டின்னு சுய நினைவில்லாம கிடந்தவள நீங்க தானே சார் பொழைக்க வச்சீங்க. நந்தினியா? ஓ, நந்தினி, செங்கல்பட்டு, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். நந்தினி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கல்ல?
ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவளுக்கு என்ன சார், உங்க கைப்பட்டு குணமானதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு காய்ச்சல் தலைவலின்னு ஒரு நாள் கூட படுத்ததே கிடையாது சார். சௌக்கியமா இருக்கா சார். சந்தோஷம். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்க நல்லா இருக்கோம். ஆனா அதை எப்படி கேக்குறதுன்னு தான். என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. தயக்கம் இல்லாம எதுவா இருந்தாலும் கேளுங்க. என்னால முடிஞ்சா செய்ய போறேன், இல்லன்னா முடியாதுன்னு சொல்ல போறேன். சார், அது நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க பையனுக்கு உடம்புக்கு முடியலன்னு பேசிக்கிட்டாங்க. அது உண்மைதானான்னு? யாரு? வினயா? என் மகனுக்கா? ஆமா சார். ஆமா, உண்மைதான். அதான் உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சதுனால நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு பிறகு பொண்ணு தேடியும் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டோம் சார். அதான் அது சம்பந்தமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் சார். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். முடிவானதும் உடனே கல்யாணம் தான். நிச்சயம் இன்விடேஷன் கொடுக்க சொல்றேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. சார், நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா எங்க பொண்ணு நந்தினிய உங்க பையனுக்கு கொடுக்குறோம் சார். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தம்பியோட நிலைமை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக நம்ம வீட்டு பிள்ளைய அப்படியே கைவிட்ட முடியாதுல்ல சார். குமார், நீங்க இப்படி கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என் மேல வச்சிருக்கிற நன்றிக்காக இத மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. என்ன தர்மா? சார், நாங்க நல்லா யோசிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எங்க பொண்ணோட உசுரே நீங்க கொடுத்தது தானே சார். அப்புறம் என்ன, நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு அவளே தேடி வந்துட்டா. இவ்வளவு தூரம் யோசிச்சு வந்த நீங்க பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி சார்? பொண்ணை கூட்டு வராமலா வருவோம்? நந்தினி வெளியே தான் இருக்கா. சரி, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். இன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவோம். years back நந்தினிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பிரெயின்ல மேஜர் ப்ராப்ளம், ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன். 1 month ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வரவழைச்சு பார்த்தோம். எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்டு கை விரிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நிச்சயமா அவளை குணப்படுத்த முடியும்னு. ஒரு நாள் அந்த நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு. அவளும் கண்ண முழிச்சா. டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஆச்சரியம். ட்ரீட்மெண்ட்ல கூட முடியும்னு நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும்னு நான் அன்னைக்குதான் ஃபீல் பண்ணேன். சார் சொல்றது அத்தனையும் உண்மை. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாம மறைச்சிட்டாரு. என்ன என்ன மறைச்சிட்டான்? சொல்லுங்க சார். 1 மாசம் பெட்ல வச்சு வைத்தியம் பார்த்தாருங்கிறது உண்மைதான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சார் ₹1 கூட எங்கிட்ட இருந்து வாங்கவே இல்லை. எவ்வளவோ சொல்லியும் வாங்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு. இதுக்கு கைமாறா எங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? குமார், எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நந்தினியை கூட்டிட்டு வாங்க. நாங்க எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கோம்ல. நான் போய் கூட்டு வந்துடுறேன்.
என் பொண்ணு. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா நல்லா இருமா. உட்காருமா. உட்காரு. டேய், பொண்ணு எப்படிரா இருக்கா? வினைக்கு பொருத்தமா இருக்கால்ல? 10 பொருத்தமும் பொருந்தி வர மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன ஆனா? வாயை மூடிட்டு சும்மா இரு. அந்த பொண்ணு காது கேக்குதா, வாய் பேச முடியுதான்னு செக் பண்றது நல்லது இல்லையா? டேய் அருண், வாயை வச்சுட்டு சும்மா இரு. எதையாவது சொல்லி கெடுத்து விட்டுறாத. ஏய், என்ன வாசுகி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நந்தினி, பையனை பத்தி சொன்னாங்களா? உனக்கு முழு சம்மதம் தானே? எல்லாமே சொன்னாங்க சார். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே உங்களால தான். உங்க பையனை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம். அடேங்கப்பா, அப்புறம் என்ன ராம்கி? நந்தினியே பளிச்சுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கற? நாங்க முடிவெடுக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல சார். உங்களோட முடிவு தான் எங்களோட முடிவு. எங்க பொண்ணுக்கும் ஓகே, எங்க வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம் தான் சார். ராம்கி, அவங்க தெளிவா இருக்காங்க. இதுக்கு மேல எதுவும் கேட்டு குழப்பிக்க வேண்டாம். ஃபிக்ஸ் பண்ணிடலாமே. வாசுகி, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். வீட்டுக்கு போய் முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு சொல்றோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. நல்லது சார். வரோம் சார். வாங்க. வரோமா? வரோம் சார். வரோம் சார். வாமா. வரங்க. வாங்க. வா. ராம்கி, ஒரு முக்கியமான விஷயம். வினய் கிட்ட நந்தினியை பத்தியோ அவங்க ஃபேமிலியை பத்தியோ எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஒன்ன பார்த்தாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மேல எதையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா வினய் நம்ம நினைக்கிற மாதிரி விளையாட்டு பையன் கிடையாது. அதுவும் சரிதான். வாசுகி, தர்மா சொன்னதை கேட்டியா? வாய் தவறி சொல்லிட்டேன்னா அப்புறம் இந்த பொண்ணையும் மிஸ் பண்ணிடுவோம். பாத்துக்க. நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்க. ஆனா இவனை நினைச்சாதான். யாரு? என்னையாக்கா? எனக்கு என்னை பத்தி இப்படி நினைச்சிட்ட? நான் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்க்கா. நீயா சொல்ல மாட்ட. ஆனா வினய் உன் வாயை கிளறி உண்மையை வாங்கிடுவான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால நீ என்ன பண்றேன்னா, சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏங்கா, வாயால சொன்ன நம்ப மாட்டேன். பண்ணுடா. சத்தியமா சொல்ல மாட்டேன். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பாரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ராம்கி. தைரியமா இரு. அஸ்வினுக்கு இன்னும் கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். அவன் செய்யற இந்த உதவி பெரிய உதவிதான். அந்த உதவிக்காக கைமாறா என்ன கேட்டாலும் செய்யலாம். ஆனா இதை எப்படி செய்ய முடியும்? இவ
உங்ககிட்ட அஸ்வின் எங்க போயிருக்கான்னு கேட்கலாமா? இவளுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவா. சரி, கேட்டு பாப்போம், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சசி, ஒரு நிமிஷம். அஸ்வின் எங்க இருக்காருன்னு தெரியுமா? கால் பண்ணா கட் பண்றாரு. அவனுக்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு சொன்னான். இந்த வயசுல அவனுக்கு மனசு சரியில்லைன்னா என்னவா இருக்கும் மித்ரா? ஹலோ, சொல்லுங்க. அக்கௌண்ட்ஸ்கா? இப்பவா? சரி வரேன். லோன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில இன்னும் 4 நாள்ல பணத்தை கொடுத்துடுறேன்னு சபதம் போடுற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்ன மாதிரி பணம் கொடுக்கலன்னா என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? அஸ்வின், என்ன அஸ்வின், கால் பண்ணா கட் பண்றீங்க? அது அப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. அப்புறம் கால் பண்ணலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பரவாயில்ல. நான் எதுக்கு கால் பண்ணனா, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி. அந்த லோன் கிடைச்சிரும்ல அஸ்வின்? அது என்னால கிடைச்சிரும்னு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன பேங்க்லயே வேலை பார்க்கறேன். என்ன கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே நான் இருக்கேன். என் கையில எதுவும் இல்லைங்க, இந்த செல்போன் தான் இருக்கு. வேணா உங்க முன்னாடியே கேட்கறேன், என்ன சொல்றாருன்னு பாப்போம். மச்சான், சொல்லு மச்சான், எங்க இருக்க? டேய், நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சரி பரவாயில்ல மச்சான், கெத்து தாண்டா நீ. நேத்து நைட்டு லவ் ஃபெயிலியர் அது இதுன்னு குடிச்சிட்டு மட்டையா இருப்பான்னு நினைச்சேன். டேய், அந்த பேச்சை விடு. நான் இப்ப எதுக்கு உனக்கு கால் பண்ணேன்னா, அந்த லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அந்த பணம் எப்ப கிடைக்கும்? டேய் மச்சான், நீ வேற லெவல்ரா. லவ்வே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் அவளுக்காக அக்கறையா விசாரிக்கிற. டேய், பணம் கிடைக்குமா கிடைக்காதா முதல்ல அதை சொல்லு. டேய் மச்சான், இனிமே நானே லோன் கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடா. லோன் ஓகே ஆயிடுச்சு, இன்னும் 48 ஹவர்ஸ்ல அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும். ஓகே மச்சான், வை. என்ன மாதிரி இல்லைங்க நீங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஓகே தானே? அஸ்வின், சாரி அஸ்வின். நேத்து நைட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட நான் அப்படி பேசணும்னு பேசல அஸ்வின். ஆனா நீங்க ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் இல்லாம அது நைட் டைம் வேறயா, அதான் ஏதோ பயத்துல அப்படி பேசிட்டேன். பயம்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பயமா? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு பொண்ணு அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம, யாரு என்னன்னு கூட பார்க்காம அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சரிங்க, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ஐயோ அஸ்வின், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பையன் அவனுக்கு பிடிச்சவங்க கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றது அவனோட உரிமை. ஒருவேளை எனக்கே ஏதோ உங்க மேல விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியாம நான் ஏதாவது பண்ணிருக்கலாம். ஐ மீன், நான் சாதாரணமா சிரிக்கிறதையோ பேசுறதையோ வச்சு நானும் உங்களை விரும்புறதா நம்பி நீங்க ஆசைய வளர்த்திருக்கலாம். அது உங்களோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். நான் தான் ஃப்ரெண்டா நினைச்சு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டேன். நீங்க அது காதல்னு நினைச்சுக்கிட்டீங்க. பரவாயில்லைங்க, என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இதுல உங்களை போய் நான் எப்படி தப்பு சொல்ல முடியும்? இங்க பாருங்க அஸ்வின், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா என்னை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா.
என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அஸ்வின். இந்த நேரத்துல காதல் பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ என்னால நினைக்கவே முடியாது. ரொம்ப நடிக்காதடி. அஸ்வின், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போவும் உங்களை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். எதுவா இருந்தாலும் நீங்க பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் அஸ்வின். நான் வரேன் அஸ்வின்.